ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு காட்டுக்குள்ளார ஒரு ஆமையும் ஒரு நத்தையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. நல்லா சிரித்து பேசிக்கிட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக இருக்காங்க. அப்போது அந்த வழியாக ஒரு முயல் வருது. முயல் இவங்கள்ட்ட பேசுது. நான் எவ்வளோ ஜாலியாக துள்ளி குதித்து ஓடிட்டுருக்கேன், உங்களால் அது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே ஆமைக்கும் நத்தைக்கும் ஆமாம், எங்களால் உன்னை மாதிரி குதித்து ஓட முடியல, எங்களுக்கு ஆசையாக இருக்குது உன்னை மாதிரி குதித்து வேகமாக ஓடணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே முயல் சொல்லுது, உங்களால் போக முடியாது என்ன மாதிரி, ஏன்னா நீங்கள் தான் இவ்வளோ பெரிய வெயிட்டான ஓட்டை உங்கள் முதுகில் சுமந்துட்டுருக்கீங்களே, அதை வச்சுட்டு உங்களால் எப்படி என்ன மாதிரி ஓட முடியாதுன்னு சொல்லுது. அப்போது அந்த நத்தையும் ஆமையும் முடிவு பண்ணுது, ஓ இதுதான் நம்மளோட வெயிட்டான வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் நம்மளால் ஓட முடியல, ஓகே நம்ம இதை கழட்டி போட்டுடலாம், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. அப்போது திடீர்னு மரத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு நரி ஓடி வருது. ஓடி அது முயலை பிடிச்சிருது. அதை பார்த்ததும் ஆமையும் நத்தையும் ஓட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு. அப்போது அது வெளியே பார்க்குறப்ப அந்த இடத்துல முயல் இல்லை, ரத்தம் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆமை நல்ல வேலை நம்ம ஓட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னா நம்மளும் முயல் மாதிரி மாட்டியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகருது. அதனால இப்போ என்னென்னா நம்ம வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறத விட நம்ம பாதுகாப்பாக பொறுமையாக நம்ம போனோம்னாவே நம்மளோட இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம், நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அதை விட்டுட்டு நான் ஸ்பீடாக போவேன், அந்த இடத்துக்கு ஸ்பீடாக போகணும், பிடிக்கணும், குதிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம இந்த மாதிரி முயல் மாதிரி தான் நம்மளும் ஓட்டிக்கணும். அதனால் பொறுமையும் பாதுகாப்பும் தான் ரொம்ப முக்கியம். நன்றி.